Hello guys, welcome to this new video. இந்த வீடியோவில் நம்ம ஒரு இந்தியன் ஃப்ளாக் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த இந்தியன் ஃப்ளாக் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் HTML CSS மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இல்லை எந்த ஒரு இமேஜஸுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் HTML CSS யூஸ் பண்ணி தான் இந்த இந்தியன் ஃப்ளாகை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இந்தியன் ஃப்ளாகை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த இந்தியன் ஃப்ளாகோட HTML செக்ஷனை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இதில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிற அந்த ஃப்ளாகோட மாடல் இமேஜை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸை வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம HTML ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி HTML பாயிலர்ப்ளேட் கோட் வந்து க்ரியேட் ஆகும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ரிபப்ளிக் டே 2024 இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாகில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி 3 பாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மொத்த செக்ஷனையும் ஒரு மெயின் பேரண்ட் டியூவில் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் மெயின் டியூ இந்த கிளாஸ் ஆட் பண்ணுறேன். இந்த டியூக்குள்ளாடி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த இமேஜில் இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் வந்து ஆட் ஆக போகுது. ஃபஸ்ட் நாம் இந்த ஃப்ளாக்குள்ளே இருக்கிற அந்த பாக்ஸஸை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பாக்ஸ் அந்த கிளாஸ் நேமில் 3 டியூ ஆட் பண்ணுறேன். இன்டூ 3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 டியூ க்ரியேட் ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலருக்கு, இது செகண்டுக்கு, இது தேர்டுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டியூவில் வந்து நமக்கு வந்து சென்டரில் ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோன்னா இங்கே வந்து டியூ ஆட் பண்ணோம். அது எதுக்குள்ளே ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் பாக்ஸ் டியூக்குள்ளே தான் ஆட் பண்ணோம். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டியூவு, இந்த டியூக்குள்ளே தான் அந்த சர்க்கிள் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சர்க்கிள் இந்த கிளாஸ் நேமில் ஒரு டியூ ஆட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினாக ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்குது, நெக்ஸ்ட்டு தான் நமக்கு வந்து இந்த லைன்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளாடி இன்னொரு சர்க்கிள் ஆட் பண்ணி அடுத்து இந்த லைன்ஸை ஆட் பண்ணோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து மெயினாக ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணிட்டேன், அதுக்குள்ளே நம்ம இன்னொரு சர்க்கிள் ஆட் பண்ணோம். ஸோ இதில் நம்ம வந்து ஸ்மால் சர்க்கிள் அந்த கிளாஸ் நேமில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த சர்க்கிள் சென்டரில் இருக்கிறனால இந்த மெயின் சர்க்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் சர்க்கிள் இந்த மாதிரி நான் வந்து கிளாஸ் நேம் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணால் நம்ம வந்து CSSல ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்மால் சர்க்கிள் ஆட் பண்ணிட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டில் இந்த பெரிய சர்க்கிளுக்கு உள்ளாடி இருக்கிற இந்த சின்ன சர்க்கிள். நெக்ஸ்ட்டு நம்ம லைன்ஸ் ஆட் பண்ணலாம். அதை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் சர்க்கிள் டியூக்கு உள்ளாடி ஆட் பண்ணணும். ஸோ இந்த லைன்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் லைன்ஸ் இந்த மாதிரி கிளாஸ் நேம் கொடுக்குறேன். டோட்டலாக எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா 12 லைன்ஸ் வரும். நம்ம வந்து 12 லைன்ஸை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 12 டியூ இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே அவுட்புட்டில் பார்த்தோம்னா எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. அதுக்கான ரீசன் நம்ம வந்து இந்த டியூக்குள்ளே எந்த ஒரு கண்டென்ட்ஸுமே இன்னும் ஆட் பண்ணல. நம்ம CSS யூஸ் பண்ணி மட்டும்தான் ஸ்டைல் பண்ண போகிறோம். பட் நாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாகுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த HTML செக்ஷனில் நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த சாஃப்ரான் கலர், இது வந்து ஒயிட் கலர்,
இதுன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம். அது எப்படி ஆட் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா p டேக் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம். p டேக் யூஸ் பண்ணி ஹாப்பி ரிப்பப்ளிக் டே 2024. பார்த்தீங்களா, இந்த HTML செக்ஷனில் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கிற இந்த p டேக் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஓகே கைஸ், இந்த இந்தியன் ஃப்ளாக் க்ரியேட் பண்ணுறதுல HTML செக்ஷன் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம இதோட ஸ்டைலிங் பார்ட், அதாவது CSSஐ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செக்ஷன் நம்ம இந்த இந்தியன் ஃப்ளாகோட CSS பார்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த HTML செக்ஷனில் அந்த ஸ்டைல் டேகை லிங்க் பண்ணுறதுக்கு லிங்க் டேக் ஆட் பண்ணணும். ஸோ அதில் நம்ம வந்து hrefல style.css கொடுக்கணும். அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த HTML ஃபைல் வந்து நம்மளோட CSS ஃபைல் கூட கனெக்ட் ஆகும். பட் நான் இன்னும் இதில் வந்து CSS ஃபைல் ஆட் பண்ணல. ஸோ இதில் நம்ம போயிட்டு இந்த ப்ளஸ் பட்டன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா CSS ஃபைல் க்ரியேட் ஆகும். நான் அதுக்கு style.css நேம் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, இந்த இந்தியன் ஃப்ளாக்கு கீழே நம்ம ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கோம் கரெக்டாக. அதுக்கு நான் என்னென்னு பார்த்திங்கன்னா மான்சரட் ஃபாண்ட் ஆட் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, இதில் அந்த ஃபாண்டை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். Ctrl+Shift+P கிளிக் பண்ணி இதில் நம்ம கூகுள் ஃபாண்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை இதில் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் நான் போயிட்டு கூகுள் ஃபாண்ட் டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இல்லை, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து Ctrl+Shift+P கிளிக் பண்ணி கூகுள் ஃபாண்ட்னு டைப் பண்ணுற நேரம் அங்கே டிஸ்பிளே ஆகும். நான் ஆல்ரெடி அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் இதில் இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+Shift+P கிளிக் பண்ணி கூகுள் ஃபாண்ட்ஸ் டைப் பண்ணி இதில் மான்சரட். ஸோ நான் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு லிங்க் டேக்கில் அந்த மான்சரட் ஃபாண்ட்டுக்கு என்னெல்லாம் ஸ்டைல்ஸ் இருக்குமோ எல்லாமே இங்கே வருது. ஸோ இப்போ நம்ம இந்த CSS செக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மொத்த CSS ப்ராப்பர்ட்டிஸையும் ரீசெட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டார் கிளிக் பண்ணி மார்ஜின் 0 கொடுக்கணும். பார்த்தீங்களா, மார்ஜின் 0 கொடுத்தோன்னே நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எண்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக பாடிக்கு மார்ஜின் வந்து 8 பிக்சல் ஆட் ஆகியிருக்கும். நம்ம அதை ரீசெட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி பேடிங்கையும் நம்ம வந்து ரீசெட் பண்ணிடலாம். பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த பாக்ஸ் மாடலை வந்து டீட்டெயிலாக ஒரு CSS வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா பாடியை டார்கெட் பண்ணி பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியன்ட் கொடுக்கணும். ஸோ நார்மலாக நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோன்னா பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் தான் ஆட் பண்ண முடியும். இந்த லீனியர் கிரேடியன்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் மல்டிபிள் கலர்ஸை நம்ம ஒரே பேக்ரவுண்ட் கலரில் கொடுக்க முடியும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் ஆட் பண்ணுறேன். BAF1FF. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா 62CFF. ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லீனியர் கிரேடியன்ட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த ரீசன்னால் தான் இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகுறத ஆஃப் பண்ணணும். ஸோ நான் வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் CSS ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணி நோ ரிப்பீட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா,
அதை நான் கொடுத்தோடனே இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ அந்த பேக்ரவுண்ட் நமக்கு ரிப்பீட் ஆகலை. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கண்டென்ட் வந்து இந்த வெப்சைட்டில் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஒரே கண்டென்ட் வந்து ஹாப்பி ரிப்பப்ளிக் டே தான். அதனால் அந்த பேக்ரவுண்ட் வந்து அதோட முடிஞ்சு போயிடுது. நமக்கு அது வந்து எண்ட் வரைக்கும் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஹைட் செட் பண்ணணும். ஹைட் 100 வியூ போர்ட் ஹைட். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோன்னா பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணுது. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வியூ போர்ட் ஹைட்னால தான். 100 வியூ போர்ட் ஹைட்னா 100% இந்த வியூ போர்ட்டை வந்து அந்த ஹைட் வந்து கவர் பண்ணும். நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்ஃப்ளோவை ஹைட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்கு ஹைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இங்கே நம்ம வந்து ஆட் பண்ணுற கண்டென்ட்ஸ் வந்து இந்த ஹைட்டை விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு தெரிய வேண்டாம். அந்த ரீசனுக்காக தான் ஓவர்ஃப்ளோவை ஹைட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. ஒருவேளை இப்போ நான் இதில் வந்து 170 VH ஆட் பண்ணி வச்சுக்கங்களேன். பார்த்தீங்களா, ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதை நான் ஹைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓவர்ஃப்ளோ ஹிடன் CSS ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளாக் மெயின் டியூ கிளாஸ் இருக்கிற டிவை டார்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாக் மெயின் டிவை வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த அவுட்புட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக சென்டரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் அப்சல்யூட் CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளாக் மெயின் டிவை டார்கெட் பண்ணி பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் இருந்து 50% கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம லெஃப்டில் இருந்தோம் 50% கொடுத்து அதை கரெக்டாக சென்டரில் கொண்டு வரதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் -50% -50%. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒருக்கா லைவ் சர்வரில் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து டாப் லெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுற நேரம் கரெக்டாக நமக்கு அந்த டியூ வந்து சென்டரில் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாக் மெயின் டியூக்குள்ளே நான் ஆட் பண்ண அந்த ஃப்ளாக் பாக்ஸ் எதுக்குமே அந்த கண்டென்ட்ஸ் இங்கே தெரியலை. அதுக்கான ரீசன் என்ன, அதுக்குள்ளே எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. இப்போ ஒருவேளை அதில் வந்து டெக்ஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம அங்கே எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே கொடுக்கலை. அந்த ரீசனால் தான் அங்கே எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. அதை நம்ம இப்போது CSS யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாக் மெயின் டியூக்குள்ளே இருக்கிற இந்த ஃப்ளாக் பாக்ஸஸை வந்து டார்கெட் பண்ணுறேன். ஃப்ளாக் பாக்ஸ் வித் எவ்வளோ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 400 பிக்சல் கொடுக்குறேன். அப்போது அது வந்து ஹாரிசாண்டல் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து ஹைட், அதாவது வெர்டிக்கல் சைடை வந்து டார்கெட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நாம் இந்த ஃப்ளாக் பாக்ஸஸ்க்கு வந்து கலர் கொடுக்கலாம். பட் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளாக் பாக்ஸ்னே ஒரு சிங்கிள் நேம் தான் கொடுத்துருக்கேன். அதை நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து அது ஒவ்வொன்றுக்கும் அந்த கலரை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சியூடோ கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ளாக் பாக்ஸ்ன்னு கொடுத்து nth child of 1. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைல்டை வந்து டார்கெட் பண்ணி அதுக்கு மட்டும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற அந்த CSS ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகும். பேக்ரவுண்ட் கலர் FF9A33. ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் கலர். இது நான் கொடுத்தோன்னே பார்த்தீங்களா நமக்கு இந்த அவுட்புட்டில் கலர் டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி நாம் செகண்டுக்கும் தேர்டுக்கும் ஆட் பண்ணலாம். ஃப்ளாக் பாக்ஸ் nth child of 2. பேக்ரவுண்ட் கலர் FFF ஒயிட் கலர். அதே மாதிரி ஃப்ளாக் பாக்ஸ் nth child of 3 க்ரீன் கலர் கொடுக்குறோம். 8807. பார்த்தீங்களா, இதை கொடுத்தோன்னே நமக்கு அந்த டியூவில் கலர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது.
நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டியூக்கை உள்ளாடி இருக்கிற சர்க்கிளை தான். ஸோ அதை நம்ம வந்து இப்போது சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃப்ளாக் பாக்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுதான் மெயின் பெரிய சர்க்கிளாக இருக்குது, சென்டர் சர்க்கிள். ஸோ இந்த சென்டர் சர்க்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வித் ஆட் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு ஹைட்டும் ஆட் பண்ணுறேன். ஹைட் நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 100% ஆட் பண்ணுறேன். ஸோ எந்த ரீசனுக்காக நான் இதில் 100% ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து இந்த ஒயிட் பாக்ஸுக்கு உள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே 100% ஆட் பண்ணுறோம்னா இந்த ஒயிட் பாக்ஸில் 100% அளவுக்கு நமக்கு வித்து வரும், நமக்கு அதுதான் வேணும். ஸோ அதனால தான் நான் இதில் வந்து 100% ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு கலர் ஆட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு கலருமே இல்லை, அந்த சர்க்கிளுக்கு பார்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்டர் தான் ஆட் பண்ணணும். 3 pixel சாலிட் 29176D பார்த்தீங்களா? என்ன ஆட் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி பார்டர் வச்சு டிஸ்பிளே ஆகுது. பட் அது வந்து சர்க்கிளில் இல்லை, அதை நம்ம வந்து இப்போ சர்க்கிளாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்டர் ரேடியஸ் 100% கொடுக்கணும். ஸோ 100% கொடுக்குற நேரம் மேக்ஸிமம் எவ்வளவு பார்டர் ரேடியஸ் வர முடியுமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து சென்ட்ரலில் இல்லை, அதை சென்ட்ரலில் கொண்டு வரதுக்கு நம்ம வந்து பொசிஷன் ப்ராப்பர்ட்டி கூட யூஸ் பண்ணலாம். பட் இதில் நம்ம வந்து அதை ஈஸியாக கொண்டு வர்றதுக்கு மார்ஜின் ஆட்டோ கொடுக்கலாம். ஸோ மார்ஜின் ஆட்டோ கொடுக்குற நேரம் அது ஆட்டோமேட்டிக்காகவே மார்ஜினை வந்து செட் பண்ணி சென்டரில் கொண்டு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஒரு டியூவை நம்ம வந்து சென்டர் பண்ணுறதுக்கு இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டியை இப்படி கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பெரிய சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிற ஒரு சின்ன சர்க்கிளை ஸ்டைல் பண்ணலாம். ஸ்மால் சர்க்கிள், அதாவது இந்த சென்டர் சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிற இந்த டியூவை தான் நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சர்க்கிளுக்கு வித் ஆட் பண்ணுறேன், அதே மாதிரி ஹைட்டும் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக இந்த சென்டர் சர்க்கிளுக்கு சென்டரில் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணி டாப் லெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுறேன். டாப் 50%, லெஃப்ட் 50%, ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் -50%, -50%. ஸோ இப்போ இங்கே அவுட்புட்டில் எதுவுமே தெரியலை. அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கலர் ஆட் பண்ணலை. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நம்ம அந்த பார்டரில் ஆட் பண்ண அதே கலரை தான் இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இங்கே சென்டரில் வரல. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கோம், ஆனால் நம்ம வந்து இந்த பொசிஷன் அப்சல்யூட்டுக்கு எது வந்து பேரண்டாக எடுக்கணும்னு இங்கே நம்ம கொடுக்கல. ஸோ இது நமக்கு கொடுக்காதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாடியை வந்து பேரண்டாக எடுத்துக்கிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைவ் சர்வரில் பார்க்குற நேரம் இந்த பாடியில் இருந்து மெயின் பாடியிலேருந்து தான் இது கரெக்டாக சென்டரில் இருக்குது. ஆனால் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு சென்டராக தான் வரணும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை வந்து பொசிஷன் ரிலேட்டிவாக போடணும். அதுக்குள்ளாடி இது பொசிஷன் அப்சல்யூட்டாக இருந்துச்சுன்னா இந்த பேரண்ட்டை தான் அது வந்து ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த பேரண்ட்லேருந்து டாப் 50%, லெஃப்ட் 50%, ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ அதை நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ணலாம். இதில் நான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது நான் கொடுத்தோன்னே இந்த சர்க்கிளுக்கு சென்டரில் நமக்கு வந்து இந்த ஸ்மால் சர்க்கிள் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுக்கான ரீசன்னா இதுதான் மெயின் பேரண்ட், அதுக்குள்ளாடி இருக்கிறது இது வந்து சைல்டு மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணலாம். அது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா
அந்த ஸ்கொயரை நம்ம வந்து சர்க்கிளாக சேஞ்ச் பண்ணுறது. பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னே நமக்கு இந்த மாதிரி சர்க்கிளாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் பாக்ஸ் ஷேடோ கொடுக்கலாம். பாக்ஸ் ஷேடோ 0 0 30 பிக்சல். இது எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூக்கை வெளியே கொஞ்சம் ஷேடோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுறதுக்கு. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த கலரை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் ஷேடோ இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சின்ன சர்க்கிளுக்கு கிட்ட லைன்ஸ் நிறைய போகும். அந்த லைன்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த லைனை டார்கெட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே சேம் கலர் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் லைனை ஸ்டைல் பண்ணி நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு தேவைப்படுற அவுட்புட் வந்து கரெக்டாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த சர்க்கிள் லைனுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும். ஸோ இது கொடுக்குற நேரம் தான் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் சர்க்கிளை டார்கெட் பண்ணி அதில் இருந்து மூவ் ஆகும். ஸோ இது கொடுக்கல அப்படின்னா மெயின் பாடியை தான் அது வந்து டார்கெட் பண்ணும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வித் 2 பிக்சல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஹைட் 100% கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஹைட் 100% கொடுக்குற நேரம் இந்த சர்க்கிள்லேருந்து 100% ஹைட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் இப்போது பேக்ரவுண்ட் கலர் வயலட் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்களா, இந்த சர்க்கிள்லேருந்து 100% வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் ஒருவேளை இதில் வந்து 50% கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்களா, இந்த சர்க்கிளில் இருந்து தான் அந்த ஹைட்டை வந்து அது செட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இங்கே சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகணும். பட் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லெஃப்டில் இருந்து 50% மூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட்லேருந்து கரெக்டாக 50% மூவ் ஆகி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட் இது இன்னும் கரெக்டாக சென்டரில் வரல. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் ஆஃப் -50%. ஸோ இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, இப்போது கரெக்டாக சென்டரில் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒருவேளை இதில் நான் இப்போது இந்த பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கல அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போமா? பார்த்தீங்களா, நான் இதை கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து பாடியை டார்கெட் பண்ணி இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த பாடியிலேருந்து அது வந்து கரெக்டாக சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. அந்த ரீசனுக்காக தான் நான் அதில் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் 12 சர்க்கிள் லைன்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக இதில் நம்ம 12 லைன்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொன்றே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 15 டிகிரி ஆங்கிளில் ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு தேவைப்படுற அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு சைல்டை டார்கெட் பண்ண தேவையில்லை. அதுக்கான ரீசன் அது கரெக்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம செகண்ட் சைல்டிலேருந்து டார்கெட் பண்ணலாம். சர்க்கிள் லைன்ஸ் nth child of 2. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். 15 டிகிரி ரொட்டேட் பண்ணுறது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி நம்ம nth child 12 வரைக்கும் சேஞ்ச் பண்ணுவோம். 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இந்த நம்பர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒவ்வொரு nth சைல்டு இன்க்ரீஸ் ஆகுற நேரமும் ஒரு 15 டிகிரி ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம 15 டிகிரியில் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம
30 டிகிரியில் வைக்கணும். அதே மாதிரி 45, 60, 75, 90, 105, 120, 135, 150, 165. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சர்க்கிள்ஸ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வந்து வருது. அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் -50% கொடுத்துருந்தோம். அது எப்போ கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் லைன் ஆட் பண்ணுற நேரம் ஒர்க் ஆச்சு, கரெக்டாக சென்டரில் வந்துச்சு. பட் நம்ம இந்த மாதிரி நிறைய லைன் ஆட் பண்ணுற நேரம் அதோட அந்த அலைன்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, ரிமூவ் பண்ணோடனே இந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ளாக்கு கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி இதில் வந்து ஒரு பி டேக் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த பி டேக்கை டார்கெட் பண்ணி ஃபாண்ட் ஃபேமிலி மான்செரட் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே கூகுள் ஃபாண்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம் லிங்க் டேக் யூஸ் பண்ணி. அதுதான் நான் என்ன பண்ணுறேன்னா சிஎஸ்எஸில் கால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ஃபாண்ட் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்போ கொஞ்சம் போல்டாக தெரியும். நெக்ஸ்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டரில் இல்லை, அதை நம்ம வந்து சென்டரில் கொண்டு வரலாம். அதே மாதிரி மார்ஜின் டாப் 40 பிக்சல் கொடுக்கலாம். ஸோ இது கொடுக்குற நேரம் இந்த ஃப்ளாகில் இருந்து 40 பிக்சல் கீழே மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட்டுக்கு சைஸை நம்ம பெருசாக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெருசாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பி டேக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற நேரம் நமக்கு இந்த அவுட்புட்டில் இருக்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். பேக்ரவுண்ட் கலர் RGB ஆஃப் 221, 255, 214. ஸோ இது கொடுக்குற நேரம் மாதிரி லைட் க்ரீன் கலர் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பேடிங் கொடுக்கலாம். பேடிங் 20 பிக்சல். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற நேரம் அந்த எட்ஜஸ் வந்து கர்வாக டிஸ்பிளே ஆகும். பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குற நேரம் பார்த்தீங்களா கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டு அவுட்புட்டுமே சேமாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு இந்தியன் ஃப்ளாகை HTML CSS யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு டீப்பாக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.